அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கருணைக்கிழங்கு லேகியம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாமா? அது அந்த சாப்பிட்டா மூல வியாதியெல்லாம் நல்லா குணமாயிடும். நல்லா வாடிய கருணைக்கிழங்கு 1/4 கிலோ, ஏலக்காய் ஒரு 5, புது கருப்பட்டி அது ஒரு 1/4 கிலோ, நல்லெண்ணெய் 100 மில்லி, அவ்வளோதான். கருணைக்கிழங்க தோல் சீவி நல்லா கழுவி நல்லா தண்ணீர் போக உலர வச்சுக்கோங்க. வாழைக்காய் புட்டெல்லாம் சீவுவோம்ல, அதே மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. மிக்சியில் நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து, முதல்ல தண்ணீர் சேர்க்காமல் அரைச்சிக்கணும், வலுவலுப்பாக அரைச்சிக்கிடணும். அப்புறம் கையில் பட்டு அரைக்கும் இல்லையா, அதனால் கரண்டிகிட்ட நல்லா அரைச்சிக்கிட்டு கரண்டிகிட்ட நல்லா எடுத்து கருப்பட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. கல் தூசி இல்லாமல் வடிகட்டி அதையும் வச்சுக்கிட்டு, ஏலக்காய் தூள் அது கொஞ்சம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் ஆட்டிய ஏலக்காய் தூள் செஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, அது பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருணைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே அதில் போட்டு லைட்டாக கழுவி அந்த தண்ணியோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட அந்த கருப்பட்டி பாகையும் சேர்த்துக்கோங்க. கருணைக்கிழங்கு நல்லா வெந்து லேசாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும் சமயத்தில் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. அது ஒரு நல்லா லேகிய மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது என்ன பண்ணணும்னா ஒரு நேரத்துக்கு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட சாப்பிடலாம். சாப்பிட்டா தான் நல்லது. அவங்கவுங்க விருப்பப்படி எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. இந்த லேகியம் சாப்பிட்டா மூல நோய்க்கு நல்லா குணமாகும். இது பார்க்குறவங்க கேட்குறவங்கெல்லாம் பண்ணி பாருங்கள். நன்றி கலந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. குட் பை.